கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் இந்த வலையொலியின் மூலமாக தினசரி தொகுப்பான டே வித் ஜீசஸில் இணைந்திருக்கின்ற உங்களை மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் உங்களை ஆண்டு கொள்வதாக. ஆமென். இன்றைய நாளுக்கான வார்த்தை யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், தேவனுக்கே துதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். தேவனுக்கு பிரியமான ஜனமே, வாசிக்க கேட்ட வசனத்தில் உபவாசம் என்கின்ற வார்த்தைக்கு வேதாகமத்தின் பொருள் என்ன என்று தெரியுமா? நம்மிலே தேவ ஆவியானவர் கிரியை செய்வதற்கும் ஆவியானவர் நம்மில் நிலவி வர நமக்கு நம்முடைய பாவங்களை உணர்வித்து மனம் உடைக்கப்பட்டு அதனால் மனம் திரும்புதல் மற்றும் ஜெயம் பெறும் ஒரு ஜீவியமாக உதவுகின்றது இந்த உபவாசம். வேதாகமத்தில் உபவாசத்தினால் ஜெயம் பெற்ற நபர் எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ராஜாவினிடத்தில் பிரவேசித்து நடந்ததை எல்லாம் கூறி தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷனான மொர்தெகாய்க்கு விரோதமாய் நாட்டப்பட்ட 50 முழ தூக்கு மரத்திலே எவன் நாட்டினானோ அவனையே, அதாவது ஆமானையே, ஒரு துஷ்ட எண்ணம் கொண்டவனையே அந்த தூக்கில் போட வைத்தது. உபவாசத்தினால் மாத்திரமே இது சாத்தியமாயிற்று. இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் அல்லவா? 40 நாட்கள் இரவும் பகலுமாக சோதனைகள் வந்தது. ஆனாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் சோதனையை ஜெயித்தார். ஒரு சிருஷ்டியாய் நமக்காக மரித்தார். நம் பாவங்களை சுமந்தார். மறுபடியுமாக எழுப்பப்பட்டார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஆகவே உபவாசம் என்பது ஒரு பரிசுத்தமானதாகவே கருதப்படுகின்றது வேதாகமம் அடிப்படையில். நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு தீர்மானம் செய்வோம். பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமிப்போம். நம்முடைய வாழ்விலும் தேவன் கிரியை செய்வார். பிறருடைய மன்றாட்டுகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். தேவன் தாமே நம்மை வழி நடத்தட்டும். ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தயவுகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் வாழ்வில் பரிசுத்த உபவாச நாளை நாங்கள் நியமிப்பதற்கு எங்களுக்கு நீர் காட்டிய வழி நடத்துதலுக்காக நன்றி. ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய இடைபடுதல் தீவிரமாக நிலவுவதாக. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நல்விதமாக வழி நடத்துவாராக. ஆமேன்.